ஹோமேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள வேஸ்ட்டு கேலண்டர் அட்டையை யூஸ் பண்ணி ஒயிட் போர்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன், 2 A4 ஷீட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த A4 ஷீட் பார்த்திங்கன்னா கேலண்டர் அட்டையில் நான் வச்சு பார்க்கும்போது ஒரு ஷீட் வந்து பத்தலை, அதனால் 2 ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அந்த 2 ஷீட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 ஷீட்டையும் வந்து கேலண்டரில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்கள் கேலண்டரில் வந்துட்டு அந்த வளன்னு இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடுங்க. அப்போ தான் இந்த பேப்பர் வந்து அதில் பேஸ்ட் ஆகும். இல்லைனா அதுக்கு பதிலாக ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கு மேலே கூட இந்த A4 ஷீட்டை ஒட்டலாம். ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும். மேலே உள்ள அந்த பேப்பரை வந்து நம்ம ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நான் 2 ஒட்டி வச்சுருந்தேன் A4 ஷீட்டை ஒட்டிட்டேன். இப்போது பேக் சைடும் மடித்து வச்சு அந்த A4 ஷீட்டை நம்ம ஒட்டிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஷீட்டை வந்து நம்ம ஒட்டிடலாம். கம் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டலாம், இல்லைனா செல்லோ டேப் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிடலாம். எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செல்லோ டேப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்னா கொஞ்சம் அதாவது ட்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். செல்லோ டேப்னால் டக்குன்னு ஒட்டிடும். இந்த கார்னர் ஒட்டும்போது நம்ம வந்து நோட்டுக்கு அட்டைலாம் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம மடிச்சிருவோம்ல, ஒரு லைட்டாக ஆஃப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம்ல, அது மாதிரி கார்னரை மட்டும் மடித்து விட்டுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து துணியெலாம் கொடுப்பாங்க இல்லையா, துணிலாம் இது உள்ளே இருக்கும்ல, அந்த கவர் தான் அது. அந்த கவரை வந்துட்டு இப்போ நம்ம ஒயிட் பேப்பர் ஒட்டினோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த கவரை நம்ம கண்டிப்பாக செல்லோ டேப் வச்சு தான் பேஸ்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா கம்மில் வந்து அது பேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து வேஸ்ட்டாக தானே இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஐடியா வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடு போட்டதும் அதுக்கப்புறமா 4 கோடு போட்டதும் அந்த மாதிரி பேப்பர் வந்து 2 எடுத்திருக்கேன். அந்த 2 பேப்பரையும் பேக் சைடு வச்சுட்டு செல்லோ டேப் வந்து ஒட்டிக்க போகிறேன். பேக் சைடு உள்ள அந்த பேப்பரை வந்து நான் எடுக்கலை, அதனால் செல்லோ டேப் வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பெரிய சைஸ் செல்லோ டேப் வச்சு அந்த பேப்பரை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கணும். அப்போது தான் நம்ம எழுதிட்டு அழைக்கும்போது துணி வச்சு அழைக்கும்போது அலைஞ்சிரும். செல்லோ டேப் ஒட்டலைன்னா பேப்பர்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வேறு பேப்பர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒரு போர்டு மாதிரி தான் யூஸ் பண்ண மாதிரி செய்ய போகிறோம். அதனால தான் ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம கவர் ஒட்டினோம், பேக் சைட் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் ஒட்டியே ஃபுல் பேப்பரையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சைடில் வந்துட்டு கொஞ்சம் கேலண்டர் வந்து தெரிஞ்சிச்சு, அதனால க்ரீன் கலர் செல்லோ டேப் என்கிட்ட இருந்துச்சுன்றதுனால சைடில் மட்டும் க்ரீன் கலர் செல்லோ டேப் வந்து அந்த கேலண்டர் தெரிகிற இடத்துல மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து 4 கோடு போட்ட நோட்டில் வந்து எழுதி காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஸ்டிக் பெனில் எழுதும்போது எழுத்து வந்து நல்லா அழகாக தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து நம்ம ட்ரை கிளாத்தில் வச்சு துடைச்சோன்னா துடைக்க முடியாது. கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த கிளாத்தில் வந்து தண்ணி வச்சு நனைச்சிருந்தா மட்டும்தான் அழகாக துடைக்கிறதுக்கு வருது. இதே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு துடைக்கிறதுக்கு. துணியில் வந்து தண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம துடைக்கலாம். பாருங்கள், இப்போது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம A4 ஷீட் வச்சு செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸ்கெட்ச் வச்சு எழுதிட்டுருந்தேன். இது வந்து துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, எழுத்து வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நம்ம ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.